முதல்ல 12 தோளுக்கு 12 கால் இருக்கணும். அந்த கணக்கே தப்பு. ஏன் 2 கால் இருக்கு தெரியுமா? இப்போ நம்ம குழப்பத்தில் ஓடி வருவோம், கஷ்டத்தில் ஓடி வருவோம், முருகா தாங்க முடியலப்பான்னு ஓடி வருவோம். 12 கால் இருந்ததுன்னா எந்த காலை பிடிக்கிறதுன்னு நமக்கே குழப்பமாயிடும். இதில் வேற புதுசு புதுசாக இந்த காலை பிடிக்க கூடாதா, இந்த காலை பிடிச்சா அவ்வளோதானா, 8ஆவதா இருக்கு பாரு, அந்த காலை தான் பிடிக்கணுமான்னு யாராவது கிளப்பி விட்டுருப்பாங்க. நம்ம வர்ற அவசரத்தில் 1 2 3 இது 8 இது 8 குழம்புமா குழம்ப மாட்டோமா. ஒருத்தர் ராமேஸ்வரத்துக்கு போனவர் என்ன பண்ணார், குளிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகணும்ல, அது கடலில் தண்ணி எடுத்து குளிக்கணும். ஒரு சொம்பு வாங்கினார். காலைல 4:30 மணிக்கு ஒரு கடை திறந்துருந்துச்சு. ஒரு சொம்பு வாங்கி தலையில் எடுத்து தண்ணியை ஊற்றிட்டு இப்போ கோவிலுக்குள்ளே போகணும். சொம்பை எப்படி எடுத்துகிட்டு போகிறது? 120 ரூபா கொடுத்து வாங்கின சொம்பு உள்ளே எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்காது, பைய எதுவும் இல்லை. என்ன பண்ணார், ஒரு குழி தோண்டினார். குழி தோண்டி மண்ணுக்குள்ளே சொம்பை வச்சு மூடினார். அடையாளம் தெரியணும்ல, திரும்பி வந்து அதே இடத்துல எடுக்கணும்ல, அதனால குச்சியை விட்டு நட்டு வச்சுட்டு போயிட்டார். போனார், சாமி கும்பிட்டார், பிரகாரத்தில் உட்காந்துருந்தார், பிரசாதம் வாங்கி சாப்பிட்டார். திரும்பி வந்து பார்க்குற 100 குச்சி நட்டு வச்சிருக்கிறாங்க. 100 குச்சி மேலே பூ இருக்குது. என்னதுன்னு கேட்டார். இந்த கோயிலை இப்படிதான் சாமி கும்பிடணுமாப்பா? ஒரு சொம்பு வாங்கி குழி தோண்டி அதை புதைச்சு மண்ணை மூடி ஒரு குச்சியை நட்டு வச்சு பூவை வச்சுட்டு தான் போகணுமா, அப்பதான் சாமி அருள் செய்யுமா. இவன் நினைச்சாட்டே ஆரம்பிச்சு வச்சோடனே நான் தாண்டா, என்கிட்டயே நீ இவ்வளோ விவரமா சொல்றியா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. முருகனுக்கு இப்போ 12 கால்னு வச்சுக்குவோம். கல்யாணம் ஆகலையா 7வது காலை பிடிக்கணும், குழந்தை இல்லையா 9வது காலை பிடிக்கணும், வீடு வேணுமா 10வது காலை பிடிக்கணும்னு ரூல்ஸ் வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன். ஓடி வந்தவன் தப்பா ஒரு ஐயோ எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு முருகா, கல்யாணம் ஆகுறதுக்கான காலையே நான் திரும்ப பிடிச்சிட்டேன் நான் முருகன் கதற மாட்டான். இந்த குழப்பமெல்லாம் நமக்கு வரக்கூடாதுன்னு தான் முருகப்பெருமான் முடிவு பண்ணார். கைதான் 12, நான் கால் 2 வச்சுக்கிறேன், நீ ஓடி வந்து குழப்பமே இல்லாம என் காலை பிடிச்சுக்கோன்றதுனால தான் 2 பாதத்தோடு இருக்கிறார் முருகப்பெருமான். அது 12 கை. ஏன் 12 கை? நீங்க 2 கையை காலை பிடிச்சிட்டீங்கன்னா 12 கையாலையும் அருள் செய்யக்கூடியவன் முருகப்பெருமான். 2 காலை தான் நம்ம பிடிப்போம், ஆனா அவனுடைய மனசு பாருங்க என்ன பண்ணுவான், 12 கைகளாலும் நமக்கு அருள் செய்யக்கூடியவன் முருகப்பெருமான். கால் சின்ன பாதம், சிற்றடி, நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு வசதியா வச்சிருக்கான். பெருசா இருந்துச்சுன்னு வைங்க, எப்படி பிடிக்கிறதுன்னு யோசிப்போம். அதெல்லாம் நமக்காக பக்தர்களுக்காக காலை சிறியதாக வைத்துக்கொண்டு தோளை பெரிதாக வைத்திருக்கிறானா முருகப்பெருமான். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்டநடை பட்சி என்னும் உக்கிர துரகமும் நீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டல் கை வடிவேலும் திக்கது மதிக்கவருக்கு கூடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய 12 தோளும். நமக்கெல்லாம் ரட்சிப்பதற்காக அந்த பாதங்களை சிறியதாக வைத்திருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய அருள், அது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் எப்பேற்பட்டது. யாருக்காவது உடம்புல நோய் இருந்ததுன்னு வைங்களேன், ஏதாவது நோய் இருந்தது, ரொம்ப வருஷமாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், சரியாகலைன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கூடவே இந்த திருச்செந்தூர் கோவிலில் முருகப்பெருமான்